கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவன் ஜனங்களை, இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை நான் செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான தேவனுடைய மக்களாய் இருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களோடு எவ்விதமாய் இருக்கிறார் என்பதை குறித்ததான வார்த்தையை நான் பேச போகிறேன். மடங்கடிக்கப்பட்டவர்கள் யாவரையும் கர்த்தர் தூக்கி விடுகிறார், உதவி செய்கிறார் என்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே தேவன் இந்த வசனத்தை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கிற ஜீவனுள்ள நல்ல தெய்வமே, உமது திருவசனத்திற்கு நாங்கள் வருகிறோம். இந்த திருவசனமானது ஆண்டவரே, அது அதிகாரமுடையதும் செய்து முடிக்கிறதுமாயிருக்கிற உண்மையான வார்த்தையாயிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்க போகிற பொது மக்களில் இருக்கிறதான மனவேதனைகள், கலக்கங்கள், புயலை போன்றதான துக்கங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் இந்த வசனம் சென்று அவளுக்கு ஆறுதல் கொடுப்பதாக, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் நீங்கி புது பலத்தினாலே அவள் நிரப்பப்படுவார்களாக. வசனத்தை நீர் ஆசீர்வதித்து தந்தருளும். முது பொறுப்புள்ள கரத்தில் ஒப்படைக்கிறோம் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. அன்பானவர்களே, சங்கீதம் 145:14 விதமாய் சொல்லுகிறது: கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். இந்த வார்த்தை மிகவும் ஆழமானதும் அனுபவபூர்வமானதும், இந்த நேரம் வரையிலும் கர்த்தர் அதை செய்து வருகிறவராகவும் இருக்கிறார். இந்த மாதத்திலே உங்களுக்கு எவ்விதமாய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது: நான் உங்களை தாங்குகிற கர்த்தராகவும் உங்களை கை தூக்கி விடுபவராக, உதவி செய்கிறவராக நான் இருக்கிறேன். ஆகவே கர்த்தர் நம்முடைய தோல்விகளிலேயும், நம்முடைய பலவீனத்திலேயும், நமது ஆபத்துக்களிலேயும், நிந்தைகளிலேயும், வியாதிகளிலிருந்தும், அவிசுவாசத்தின் எண்ணங்களிலும் இருந்தும் தூக்கி எடுப்பவர் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். நீ விழுந்து வேதனையோடு இருப்பதை தேவன் ஒருபொழுதும் விரும்புகிற தேவன் அல்ல. தேவன் இந்த வசனத்தின்படியே உன்னை நன்மையினால் நிரப்புவார் என்பதை அறிந்து இந்த வசனத்தை உனது உரிமையாக்கிக் கொண்டு நன்மைகளை பெற்றுக் கொள்வாயாக. அன்பானவர்களே, நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவரை பலவிதங்களிலே சொல்லி ஜெபிப்போம். அன்புள்ளவர் என்றும், நல்லவர் என்றும், இரக்கமுள்ளவரும் என்றும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர் என்றும் நாம் ஜெபங்களிலே தேவனை புகழ்ந்து சொல்வது உண்டு, உயர்த்தி சொல்வதுண்டு. துதிக்கிற வேளையிலும் நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் என்பதையே சொல்லி நாம் போற்றுகிறதும் உண்டு. ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனை எவ்விதமாய் அவர் அழைக்கிறார், அது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. அவருடைய சத்தம் எவ்விதமாய் தேவனை கூப்பிடுகிறது என்று சொன்னால், சங்கீதம் 9:13 என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே என்று அவர் ஆரம்பமாகவே அவர் அதை தேவனை குறித்து அவர் சொல்லுகிறார். என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. அவருடைய வாழ்க்கையிலே விழுந்து போன நேரங்கள் எல்லாவற்றிலேயும் உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை, அவரை தாங்குகிறவர் ஒருவரும் இல்லை, அவருக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் கொடுப்பதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் அந்த நாட்களில், நேரங்களில் எல்லாம் கர்த்தர் அவருக்கு செய்ததை நினைத்து நினைத்து தன்னுடைய ஜெபங்களிலே தேவனை அழைக்கும் பொழுதெல்லாம் என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே என்று சொல்லுகிற அந்த வார்த்தை மிகவும் உண்மை உள்ளதாகவே இருக்கிறது. அன்பான தேவனுடைய மக்களாய் இருக்கிற நாம், கர்த்தருடைய மக்களாய் இருக்கிற நம்மை
சாத்தான் எப்பொழுதுமே நிற்க வைப்பது, நாம் நின்று உறுதியாய் இருப்பதை அவன் ஒரு பொழுதும் விரும்புவதில்லை. கர்த்தருடைய மக்களை தள்ளிவிட வேண்டும் என்பதே அவனுடைய எண்ணமும் செய்கையுமாய் இருக்கிறது. ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை அவன் நடத்தி கொண்டிருந்தால் அவன் தோல்வியில் விழ வேண்டும் என்று தோல்விக்குரிதான காரியங்களை அவன் செய்வான். பலமுள்ளவனாய் கர்த்தருடைய பிள்ளை இருந்தால் அவனை பலவீனத்தில் தள்ள வேண்டும் என்று அவன் கங்கணம் கட்டி கொண்டு அதற்கான வழிகளிலே தந்திரமாய் செய்து பலவீனப்படுத்துவான். அவமானத்திலும் சரி, விசுவாசத்திலும் கூட உறுதியாய் இருக்கிறவர்களையும் விசுவாசத்திலே அவிவிசுவாசமாய் மாற்றி விழ செய்கிறவனாய் அவன் இருக்கிறான். இந்த சத்துரு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலேயும் அகப்பட்ட மக்கள் தங்களுடைய வாழ்க்கை இது இறுதியானது என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முடிந்தது என்று நீங்கள் ஒரு பொழுதும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் சாத்தானால் தள்ளிவிடப்பட்ட உங்களுக்கு அவர் தூக்கி விடுகிறவராகவும் தாங்குகிறவராகவும் உதவி செய்கிற தேவனாகவும் உங்கள் அருகிலே இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வீர்களாக. பாருங்கள், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 21, 22 நாம் வாசித்து பார்ப்போமேயானால் அங்கே ஒரு சம்பவம் நிகழ்கிறது. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக கலங்கி கதறி ஆண்டவரிடத்திலே வேதனையை சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆண்டவரிடத்தில் உதவியை கேட்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவரே, என் பிள்ளைக்குள் ஒரு அசுத்த ஆவி இருந்து கொண்டு அவனை அலைக்கழிக்கிறது, அவனை தீயிலேயும் தண்ணீரிலேயும் தள்ளுகிறது, கீழே விழுந்து மரித்தவனைப் போல நுரை தள்ளி அவன் கிடப்பதை பார்க்க என்னால் சகிக்க முடியவில்லை. நான் எவ்வளவோ முயற்சி எடுத்தும் யாரிடத்திலே கொண்டு போனாலும் இதற்கு விடுதலையே இல்லை. அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவை குறித்து நான் மிகவும் கலங்குகிறேன், உதவி செய்யும் ஆண்டவரே என்று அந்த தகப்பன் ஆண்டவரிடத்திலே கேட்கிறதை ஆண்டவர் கேட்கிறார். இது எத்தனை காலமாக இருக்கு? சிறு வயதிலிருந்தே இந்த ஆவி அவனை அவ்வளவுமாய் அவனை அழிக்க வேண்டும் என்று செயல்படுகிறது. அன்பானது நம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், குடும்பத்தின் பெற்றோராய் இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். அழகாய் சிறப்பாய் நேர்த்தியாய் வளர்ந்த பிள்ளை அலங்கோலமாக மாறி அழகற்று போய் தவறான நடைபாதையிலே விழுந்து அவருடைய சரீரம் எல்லாம் கெட்டு போய் நொந்து மரணத்துக்கு ஏதுவான நிலையில் இருக்கும்போது நீங்கள் எவ்விதமாய் சந்தோஷமாய் இருக்கும்? இவனுக்கு ஏன் இவ்விதமாய் நடந்தது என்ற காரணத்தை கூட அறியாதபடிக்கு வாழ்க்கை இவ்விதமாகவே முடிந்து விடுமா என்று கலங்குகிறதான் அநேக பெற்றோர்கள் உண்டு. என்னிடத்தில் அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை குறித்து கலங்கி அழுது சொல்வதை நான் கேட்டு இருக்கிறேன். தங்களுக்கு இருக்கிற வியாதியும் தங்களுக்கு இருக்கிற பலவீனங்களும் தங்களுக்கு இருக்கிறதான பிரச்சனைகளையும் பெரிதா எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உங்கள் பிள்ளைகளை குறித்ததான சூழ்நிலையின் வேதனையை சொல்லியே அவள் கலங்கி அழுது கொண்டிருக்கிறதை என் கண்களாலவே நான் பார்த்திருக்கிறேன். அன்பானவர்களே, இங்க ஒரு சம்பவம் நடந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை கர்த்தர் கைவிடுவார். உன் பிள்ளைகளை என்னிடத்தில் கொடு, நான் அவர்களை வளர்ப்பேன் என்று சொன்னவர். வாக்குத்தத்தமாய் தேவன் உனக்கு பிள்ளைகளை கொடுத்தவர். உன் பிள்ளைகளுடைய நிலைமை பரிதாபமாய் இருப்பதை குறித்து கலங்கி அழுது கொண்டிருக்கிறதை காட்டிலும் கர்த்தாவே, அந்த தகப்பன் எவ்விதமாய் கர்த்தரிடத்திலே தன் பிள்ளையை கொண்டு வந்து கர்த்தரிடத்தில் பிள்ளைக்கு இருக்கிறதான சகல காரியத்தையும் செய்கையையும் சொன்னது போல
தேவனுடைய சமூகத்திலே வந்து உன் பிள்ளைகளை குறித்து நீ சொல்லும் பொழுது அதை கேட்காமல் இருக்கிற தேவன் அல்ல. சொல் பிறவாவதற்கு முன்பதாகவே உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர், உன் துக்கத்திற்கான காரணத்தை அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் உனது வேண்டுதலுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். விழுகிற யாவரையும் தாங்குகிறவராய் இருக்கிறார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். அது குழந்தையாய் இருந்தால் என்ன, வாலிபராய் இருந்தால் என்ன, வயோதிபராய் இருந்தால் என்ன, தேவன் யாவரையும், அவருடைய பிள்ளைகள் யாவரையுமே அவர் தூக்கி உதவி செய்கிற தேவனாகவே அவர் இருக்கிறார். அவ்விதமாகவே தேவன் அசுத்த ஆவியினால் அகப்பட்டு அலகழிக்கப்பட்ட அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவனுக்குள் இருந்த பொல்லாத ஆவிக்கு கட்டளை கொடுத்தார் வெளியேறும்படி. அந்த பிள்ளையோ நுரைத்தள்ளி செத்தமனை போல் கிழுந்து விழுந்தவுடனே அவன் மரித்து போனான் என்று யாவரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். விழுந்து போனான், மடங்கடிக்கப்பட்டவனாய் அவன் விழுந்திருந்தான். இயேசு அவன் கரங்களை பிடித்தவர் தூக்கினார். அவன் எழுந்து சுற்றிலும் பார்க்கிறான். முதலில் இருந்த முகம் இப்பொழுது இல்லை. அலங்கோலமாய் இருந்த அவனுடைய முகத்தினுடைய அமைப்பு மகிழ்ச்சியினால் நிறைந்திருக்கிறது, சந்தோஷத்தினால் இருக்கிறது. சொஸ்ஸ புத்தியினாலே அவன் சுற்றிலும் பார்க்கிறான். தனக்கு சுகம் கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பார்க்கிறான். இந்த காட்சிகளை கண்டு அவனது பெற்றோர் எவ்விதமாய் இருந்திருப்பார்கள். நான் எங்கெல்லாம் அலைந்தேன், இந்த பிள்ளையினுடைய வாழ்வுக்காக, செழிப்புக்காக, மேன்மைக்காக, சுகத்துக்காக அலைந்தேன். ஆனால் உம்மிடத்தில் வந்தேன், உம்மிடத்தில் நடந்ததை கூறினேன். நீர் என் பிள்ளையை தாங்கினீர், அவனை தூக்கி விட்டீர் என்று அவன் எத்தனையாய் மகிழ்ந்திருப்பான். அவ்விதமாகவே கர்த்தர் உனக்கும் செய்வார். உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகளை குறித்துதான் கலங்கி கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய சின்னமே, இந்த மாதத்தில் தேவன் உனக்கு கொடுக்கிற வார்த்தை, அவர் உன் பிள்ளையை சரிப்படுத்துவார். கோலனால வழிகளிலே சென்று கொண்டிருக்கிறதா, தாறுமாறான நிலையிலே அலைந்து கொண்டிருக்கிறதா, உன் வார்த்தைக்கு அடங்கவில்லையோ, உன் குடும்பத்தின் நற்பெயருக்கு களங்கம் கொண்டு வருகிறதோ, எந்த விதத்தில் சத்துரு அலக்களித்தாலும் தேவனுடைய பாதத்தில் வந்து ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்தில் உன் பிள்ளையை குறித்து சொல். அவர் நிச்சயமாய் உனக்கு மகிழ்ச்சி உண்டாக அவர் செய்வார். பிள்ளை சுகமானது மாத்திரமல்ல, நல்லொழுக்கத்தில் வளருவது மாத்திரமல்ல, மேன்மை அடைவது மாத்திரமல்ல, தேவன் உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் கொடுத்து மகிழ்ச்சி நிறைந்ததான நிலையிலே உன்னை செயல்படுத்துவார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆகவேதான் தாவீது அவர் சொல்லுகிற வார்த்தையானது, என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, என்னை சத்துரு தள்ளி அழிக்க பல வழிகளிலே அவன் செயல்பட்டாலும் நீர் என்னை விடவில்லை, என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே என்று அழைக்கிற அந்த சத்தத்தை இந்த வசனத்திலே நாம் காண முடியும். இரண்டாவதாக, தோல்வியிலிருந்து தேவன் தூக்கி விடுகிறவர். இந்த சங்கீதம் 145:14 பிற்பகுதியில் ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது, மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். இதனுடைய உண்மையான பொருள் என்ன? தோற்று போனவர்கள். தேவனுடைய மக்கள் அநேகர் தோல்வியை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். முகத்திலே ஒரு வெற்றியை போன்ற ஒரு பொய்யான மாயையை மற்றவர்களுக்கு காண்பித்தாலும்
உள்ளான மனதுக்குள்ளாய் தோல்வியில் நிறைந்திருக்கிறதை நாம் காண முடியும். அதன் விளைவாக வேதனையையும் துக்கத்தையும் எதிர்கால ஒரு கேள்விக்குறியாய் மாயிற்றே என்று அவமானத்தோடு கூட தலை குனிந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதை அநேகர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதுவும் சாத்தானுடைய ஒரு சூழ்ச்சியாய் இருக்கு. நீ யார் என்பதை முதலாவது நீ புரிந்து கொள். உனக்கு தேவன் எப்படிப்பட்ட அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள். உன் வாழ்க்கையிலே ஏன் தோல்விகள் எப்பொழுதும் சந்தித்துக் கொண்டே இருக்கிறது என்பதை உணர்ந்து சரி செய்து கொள். தோல்வி வந்தவுடனே துவண்டு இதோடு முடிந்து விட்டது, என்னுடைய வளர்ச்சி செழிப்பு என்றெல்லாம் நீ ஒரு முடிவுக்கு வருவதை காட்டிலும் உன்னை நீ யார் என்பதை அறிந்து செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். உபாகம புஸ்தகம் 33 அதிகாரம் 29 சொல்லுகிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? இந்த உலகத்தில் படித்த மேதைகள் இருக்கலாம், உலக பேரழகு நிறைந்தவர்களாக இருக்கலாம், செல்வ சீமானர்களாக இருக்கலாம், ஏன் ராஜ்யத்தை ஆளக்கூடிய அதிகாரம் உடையவர்களாகவும் இருக்கலாம், அறிவுத்திறன் மிகுதியாய் உள்ளவர்களாக கூட இருக்கலாம். இவள் எல்லோரையும் கொண்டு வந்து உனக்கு நிகராய் நிறுத்தி பார்க்கிற பொழுது அவர்கள் ஒன்றுமில்லை. ஆனால் உன்னை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு நிகராக ஒருவரும் இந்த உலகத்தில் சமமாய் ஒருவரும் இல்லை. கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்ற அருமையான தேவனுடைய ஜனமே, உன் வாழ்க்கையிலே ஏன் தோல்வி? தோல்வியை கண்டு ஏன் துவண்டு போகிறாய்? தோல்வியை கண்டு ஏன் அஞ்சி முடிந்தது உன் வாழ்க்கை என்று நினைக்கிறாய்? தோல்வி உனக்கு தேவன் தரவில்லை. தேவன் அதை ஆசீர்வாதமாய் உனக்கு தோல்வியை கொடுக்கவில்லை. நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பதை நீ அறிந்து கொள். அதே வசனம் சொல்லுகிறது, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். உன் எதிராளிகள் உன்னை தோற்கடிக்க பல வழிகளிலே மும்முரமாக கூட்டு சேர்ந்து அழித்து நினைத்து உன்னை தோல்வியில் காணும்படியாய் செய்கிற அவர்களையும் அவர் அதிகாரத்தின் செய்கையின் பேச்சுகளையும் நீ அடக்குவாய். ஒரு வார்த்தை போதும், தேவனுடைய வார்த்தை. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, அந்த வார்த்தை உனக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நீ செயல்படுத்தும் பொழுது உனக்கு எதிராய் திரளான கூட்டங்கள் கூடினாலும் உன்னை சேதப்படுத்தாது என்பதை புரிந்து கொள். தோல்வி காண மாட்டாய். ஏன்? ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சொல்லுகிறது, இம்மட்டும் நில், வராதே என்று கடலுக்கு எல்லையை கொடுத்தார். அலைகள் சீறி பாய்ந்து வருந்தாலும் எங்கே நிற்க வேண்டும் என்று தேவன் சொன்னாரோ அதே இடத்தில் தான் அந்த அலைகள் அடங்கியிருக்கு. பெருங்காற்று கொந்தளிப்போடு கூட அலைகள் எழும்பின போது இறையாதே, அமைதலாயிரு, அடங்கிற்று இயற்கை. அந்த வார்த்தையுடைய தேவனுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனம், ரட்சிப்பை தேவன் உனக்கு அவர் கொடுத்தபடியினால் அந்த அதிகாரம் உனக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள். சோர்ந்து துவண்டு உழந்து கலங்கி கண்ணீரோடு கூட உன் வாழ்க்கையிலே நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற தேவனுடைய கரத்திற்கு வா. அவர் வார்த்தையை நன்றாய் கவனி. எனக்கு ஆண்டவர் தோல்வி வைக்கவில்லை, ஜெயத்தை, வெற்றியை தான் தேவன் கொடுத்திருக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்கள் யாவரையும் தேவன் தூக்கி விடுகிறவராயிருக்கிறார். அவர் உனக்கு உதவி செய்யவே அவர் இருக்கிறார். மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்களே,
மேலும் அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். அவர்கள் எவ்வளவு அதிகாரமும் பலமுடையவர்களாக இருந்தாலும் செல்வமுடையவர்களாக இருந்தாலும் அவளுடைய சகல அதிகாரத்தின் மேன்மைகளை மிதிப்பாய், அற்பமாய் நினைப்பாய், அவை ஒன்றுமில்லை உனக்கு முன்பதாக. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள், வசனம் உங்களை குறித்து மிக தெளிவாய் சொல்லுகிறது, நீ வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை முன்னேறி கொண்டே செல்ல வேண்டியவன். உன் பயணம் தடைப்படாதபடிக்கு நடந்து கொண்டே செயல்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்பதையும் நாம் நிதானிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறேன் நாம். அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்காய் எழும்பி பிரகாசித்தவர்கள் கூட தோல்வியை கண்டு துவண்டு விழுந்தவர்களும் உண்டு. பாருங்கள், யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6 - 11 முடிய நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், யோசுவா அவ்விதமாய்த்தான் துவண்டு போய் தோல்வியிலே கவிழ்ந்து விழுந்தவனாக இருந்தார். இந்த யோசுவா யார்? மோசேக்கு பின்பதாக இஸ்ரவேல் மக்களை கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய முதன்மையாய் தேவனுடைய அழைப்பை பெற்று தேவன் அனுப்பினதான ஒரு தேவதாசனாய் இருக்கிறார். எகிப்திலிருந்து வருகிற போது ஒரு தோல்வியும் காணாதபடி முன்னேறி வந்தவன் இப்பொழுதோ தோல்வியை கண்டு கலங்கி அழுது கதறி கொண்டிருக்கிறார். பெரிய பெரிய பட்டணங்களையும் ராஜ்யங்களையும் ஜெயித்து கொண்டு வந்தவன் அற்பமான ஒரு சிறு பட்டணத்திலே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார். மகா வீரர்களாய் இருந்தவர்கள் அநேகர் மடிந்தார்கள் அற்பமான மனிதர்களுக்கு முன்பதாக. இதை கண்ட பொழுது அவன் கதறினான். இந்த தோல்வியை அவனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. தன் ஆடைகளை கிழித்துக் கொண்டான். யார்? யோசுவா. தேவனுடைய சத்தத்தை கேட்டவன், தேவன் அனுப்பினதான ஒரு மனுஷன். அவனுக்குள்ளே ஒரு தோல்வி வரும் பொழுது சுவண்டு போனான். தன் ஆடைகளை கிழித்து கீழே விழுந்து கிடந்தான் குப்புரை. இது மாறும் என்று எவர்களும் அவனிடத்தில் வந்து சொல்வதற்கு ஒருவரும் இல்லை. உதவி செய்வதற்கு நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு ஒருவரும் இல்லை. ஆறுதல் படுத்தவும் ஒருவரும் இல்லை. 12 கோத்திரத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்கள் மத்தியிலேயும் ஒருவரும் யோசுவாவிடத்தில் வந்து பேசி அவனுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. துக்கம் அத்தனை, தோல்வியின் அவமானம். இனி என்ன செய்ய முடியும்? இனி என்ன நடக்கும்? இதோடு முடிந்ததா? அவன் கவலையின் கண்ணீர் வேதனையில் கீழே விழுந்த பொழுது யார் சந்தித்தது தெரியுமா? கர்த்தர் தான் வந்து அவனை எழுப்ப. யோசுவா, போதும் எழுந்திரு. தட்டினார், எழுப்பினார். இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்பதை அங்கே யோசுவாவினிடத்திலே சொல்லுகிறார். ஆகான் சாபத்தீட்டை கொண்டு வந்திருக்கிறார். இந்த உலகத்தின் அதிபதியாய்க்கு சொந்தமாய் இருக்கிற இச்சை என்கிற செயல்களிலே உடைய பொருளை அவன் கொண்டு வந்திருக்கிறான். கூடாரத்துக்குள்ளாய் இருக்கும் பொழுது தோல்வியை தானே சந்திக்க முடியும். அதை சரிப்படுத்து என்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, குடும்பத்திலும் கூட, தனிநபர் மத்தியிலேயும் அநேக தோல்வியை சந்திக்கும் போது ஒன்று யோசித்துக் கொள்ளுங்கள். சத்துருடைய செய்கையாக காரியங்கள் நமக்குள்ளே அது ஒளித்து வைக்கப்பட்டு இருக்குமானால், உன் வாழ்க்கையிலே தோல்வியை சந்திக்கும் பொழுது உன்னை சரி செய்து கொள்ளும்படியாய் கர்த்தர் ஒரு தருணத்தை கொடுப்பது இதற்காகத்தான். யோசுவா அதை சரி செய்தான், அதை அகற்றினான். தம் ஜனங்களை அவன் எச்சரித்தான். ஆகவே தோல்வியை தேவன் ஜெயமாய் மாற்றுவதற்கு நம்மை சரிப்படுத்திக் கொண்டு, ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன்,
உலகத்தினுடைய இச்சையின் சில காரியங்கள், உனக்கு ஆகாத காரியங்களை கொண்டு வந்து வைத்து விட்டேன், என்னை மன்னித்தருளும் என்று சொல்லி அவர் பாதத்திலே விழுந்து அவரை நோக்கிப்பார். தேவன் இறங்குகிறவராய் இருக்கிறார். ஒரு பாடலுடைய வரி ஒன்று சொல்லுகிறது, உளையான சேற்றினின்றே தூக்கியே நிறுத்தினீரே. உளையான சேற்றின் பாவங்களில் இருந்து தூக்கி எடுக்கிறவர், என் பாவங்களை மன்னித்து எனக்கு மீண்டும் என்னை உருவாக்கும். யோசுவா தேவனிடத்திலே எல்லாவற்றையும், அந்த பக்தன் கானான் தேசம் வரையிலும் ஜெயமாய் சென்று தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான் தேவனுடைய வார்த்தைப்படி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் இந்த வசனத்தின் உள்ளாழத்தை உணர்ந்து நீங்கள் தேவனிடத்திலே வாருங்கள். உங்கள் குடும்பத்திலே விழுந்து போன காரியங்கள் எதுவாய் இருந்தாலும் தேவனிடத்திலே கொண்டு வாருங்கள். நீங்கள் விழுந்திருந்தால் தேவனுடைய பாதத்திலே கொண்டு வாருங்கள். சத்துருடைய கிரியைகளை உங்கள் குடும்பங்கள் அழைக்க பழக்கப்பட்டு விழுந்து போயிருந்தால் வாருங்கள். சரீர பலவீனத்திலே விழுந்திருந்தால் வாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் ஒருபோதும் தள்ளுகிறவர் அல்ல. அவளை தாங்கி அவளை தூக்கி விட்டு அவளுக்கு உதவி செய்து பூரணமாய் நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நன்மையையும் கொடுத்து இந்த மாதம் உங்களை நடத்துவார். இந்த மாதம் மாத்திரமல்ல, எல்லா நாட்களிலும் இருந்து கர்த்தர் உன்னை நடத்துவார் என்பது அது நிச்சயம். என்னுடைய வாழ்க்கையில் அதே நடந்தது. அநேகருடைய வாழ்க்கையை சொல்ல கேட்கும் போது, சரித்திரத்தை அவளுடைய நிலைகளை பார்க்கிற பொழுது அவளை தேவன் கைவிடவில்லை, மீண்டும் புதுப்பித்து செழிப்பாய் அவர்கள் கர்த்தருக்குள் கனி கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, உங்களை மேன்மையினால் நடத்துவாராக. இந்த வசனத்தின்படியே உங்களை தாங்கி உங்களை தூக்கி எடுத்து அவருடைய உதவியின் ஆசீர்வாதத்தை கொடுத்து நன்மையினால் நடத்துவாராக. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. கண்களை மூடும். எங்களை நேசிக்கிற ஜீவனுள்ள நல்ல தெய்வமே, இந்த திருவசனத்தின் மூலமாக தேவரீர் இந்த சத்திய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களுடைய உள்ளங்களிலே, குடும்பங்களில் எவர்கள் கர்த்தாவை விழுந்திருந்தார், சத்துருடைய செயல்களிலே சிக்கி அலகழிக்கப்பட்டு துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருந்தால், விடுவிக்கும்படியான தேவன் நீர் இருக்கிறார். விழும்பொழுது தாங்குகிறது மாத்திரமல்ல, விழுந்து விட்டாலும் தூக்கி எடுக்கிற தேவனாகிய கர்த்தர் இருக்கிறீர். காரணம், நீர் இவர்களுக்கு இரட்சகராயிருக்கிறீர். நீர் இவர்களை ரட்சித்தீர். இவளுக்கு ஒப்பானவர்கள் உலகத்தில் ஒருவனும் இல்லை என்று கர்த்தாவே நீர் வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வார்த்தையின்படியே இவர்கள் செழிப்பார்களாக. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பிப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே இவள் கூடாரங்கள் மீண்டும் எழும்பி ஜெயகம்பீர சத்தத்தோடுமை துதிக்கும் கூட்டங்களாய் மாறுவதாக. உமது நாமம் எப்பொழுதும் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை அவளுக்கு தருவதாக பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இனி நாமத்தில் பிதாவே.